தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவில் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த 20 கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம். முந்தைய கேள்விகளுக்கு எங்களது ஆபிரகாம் பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம் முதல் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 9வது வசனம் வரை. வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும். கேள்வி 21. பிள்ளை இல்லாமல் மலடியாயிருந்தது யார்? ஆப்ஷன் ஏ ஆகார். ஆப்ஷன் பி சாராய். ஆப்ஷன் சி ரெபெக்காள். ஆப்ஷன் டி கேத்தோராள். சரியான விடை பி சாராய். இருப்பிடம் ஆதியாகமம் 11வது அதிகாரம் 30வது வசனம். கேள்வி 22. வேலைக்காரரை நிறுத்திய பின்பு தானபலிக்கு கட்டைகளை சுமந்து சென்றது யார்? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம். ஆப்ஷன் பி ஈசாக்கு. ஆப்ஷன் சி கழுதை. ஆப்ஷன் டி தூதன். சரியான விடை பி ஈசாக்கு. இருப்பிடம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 6வது வசனம். கேள்வி 23. கல்லறைக்காக ஆபிரகாம் யாருடன் பேசினான்? ஆப்ஷன் ஏ அம்மோன் புத்திரருடன். ஆப்ஷன் பி எகிப்தியருடன். ஆப்ஷன் சி ஏமியருடன். ஆப்ஷன் டி ஏத்தின் புத்திரருடன். சரியான விடை டி ஏத்தின் புத்திரருடன். இருப்பிடம் ஆதியாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனம். கேள்வி 24. பேலாவின் ராஜாவாக இருந்தது யார்? ஆப்ஷன் ஏ சோவார். ஆப்ஷன் பி பிர்சா. ஆப்ஷன் சி பேரா. ஆப்ஷன் டி அரியோ. சரியான விடை ஏ சோவார். இருப்பிடம் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். கேள்வி 25. பட்டணத்துக்குள் எத்தனை நீதிமான்கள் இருப்பார்கள் என்று ஆபிரகாம் கடைசியாக கூறினான்? ஆப்ஷன் ஏ 15 நீதிமான்கள். ஆப்ஷன் பி 20 நீதிமான்கள். ஆப்ஷன் சி 10 நீதிமான்கள். ஆப்ஷன் டி 5 நீதிமான்கள். சரியான விடை சி 10 நீதிமான்கள். இருப்பிடம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 32வது வசனம். கேள்வி 26. ஆபிராம் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தவைகளில் துண்டிக்கப்படாதது எது? ஆப்ஷன் ஏ காட்டுப்புறா. ஆப்ஷன் பி கிடாரி. ஆப்ஷன் சி வெள்ளாடு. ஆப்ஷன் டி ஆட்டுக்கடா.
சரியான விடை ஏ. காட்டுப்புறா. இருப்பிடம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 10வது வசனம். கேள்வி 27. ஆபிராம் லோத்தையும் அவன் பொருட்களையும் திருப்பிக் கொண்டுவர எத்தனை பேரைக் கூட்டி சென்றான்? ஆப்ஷன் ஏ 114 பேரை. ஆப்ஷன் பி 293 பேரை. ஆப்ஷன் சி 318 பேரை. ஆப்ஷன் டி 467 பேரை. சரியான விடை சி 318 பேரை. இருப்பிடம் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கேள்வி 28. 2 தூதர் சோதோமுக்கு எந்த நேரத்தில் வந்தார்கள்? ஆப்ஷன் ஏ காலையில். ஆப்ஷன் பி மத்தியானத்தில். ஆப்ஷன் சி சாயங்காலத்தில். ஆப்ஷன் டி ராத்திரியில். சரியான விடை சி சாயங்காலத்தில். இருப்பிடம் ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1வது வசனம். கேள்வி 29. தேராகின் குமாரன் அல்லாதது யார்? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம். ஆப்ஷன் பி லோத்து. ஆப்ஷன் சி நாகோர். ஆப்ஷன் டி ஆரான். சரியான விடை பி லோத்து. இருப்பிடம் ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம். கேள்வி 30. ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவனது வயது என்ன? ஆப்ஷன் ஏ 55 வயது. ஆப்ஷன் பி 65 வயது. ஆப்ஷன் சி 75 வயது. ஆப்ஷன் டி 85 வயது. சரியான விடை சி 75 வயது. இருப்பிடம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனம். கேள்வி 31. ஆபிரகாம் யாருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்? ஆப்ஷன் ஏ பெலிஸ்தரின் தேசம். ஆப்ஷன் பி கல்தேயரின் தேசம். ஆப்ஷன் சி எகிப்து தேசம். ஆப்ஷன் டி மோவாபியரின் தேசம். சரியான விடை ஏ பெலிஸ்தரின் தேசம். இருப்பிடம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 34வது வசனம். கேள்வி 32. கேத்தூராள் ஆபிரகாமுக்கு எத்தனை குமாரரைப் பெற்றாள்? ஆப்ஷன் ஏ 2 குமாரர். ஆப்ஷன் பி 4 குமாரர். ஆப்ஷன் சி 6 குமாரர். ஆப்ஷன் டி 8 குமாரர். சரியான விடை சி 6 குமாரர். இருப்பிடம் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 2வது வசனம். கேள்வி 33. காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருந்த துறவு எது? ஆப்ஷன் ஏ சீரா துறவு. ஆப்ஷன் பி ஏசேக்கு துறவு. ஆப்ஷன் சி ரெகுபோத் துறவு. ஆப்ஷன் டி லகாய்ரோயி துறவு.
சரியான விடை டி. லகாய்ரோயி துறவு. இருப்பிடம் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 14வது வசனம். கேள்வி 34. மம்ரேயின் சமபூமி எங்கு இருந்தது? ஆப்ஷன் ஏ எபிரோனில். ஆப்ஷன் பி பெயர்செபாவில். ஆப்ஷன் சி பேலாவில். ஆப்ஷன் டி சோதோமில். சரியான விடை ஏ எபிரோனில். இருப்பிடம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனம். கேள்வி 35. கர்த்தர் ஆபிராமிடம் பேசிய முதல் இடம் எது? ஆப்ஷன் ஏ பெயர்செபா. ஆப்ஷன் பி ஆரான். ஆப்ஷன் சி ஓபா. ஆப்ஷன் டி மோரே. சரியான விடை பி ஆரான். இருப்பிடம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கேள்வி 36. ஆபிரகாம் எதனால் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான்? ஆப்ஷன் ஏ சாராளின் நிமித்தம். ஆப்ஷன் பி துறவின் நிமித்தம். ஆப்ஷன் சி ஆடுமாடுகளின் நிமித்தம். ஆப்ஷன் டி சேவகர் நிமித்தம். சரியான விடை பி துறவின் நிமித்தம். இருப்பிடம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 25வது வசனம். கேள்வி 37. குடத்தை நிரப்பிக் கொண்டு வந்த ரெபெக்காளுக்கு எதிர்கொண்டோடியது யார்? ஆப்ஷன் ஏ எலியேசர். ஆப்ஷன் பி ஆபிரகாம். ஆப்ஷன் சி ஈசாக்கு. ஆப்ஷன் டி தோதன். சரியான விடை ஏ எலியேசர். இருப்பிடம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனம். கேள்வி 38. நாகோரின் தகப்பன் யார்? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம். ஆப்ஷன் பி ஈசாக்கு. ஆப்ஷன் சி லோத்து. ஆப்ஷன் டி கேராகு. சரியான விடை டி தேராகு. இருப்பிடம் ஆதியாகமம் 11வது அதிகாரம் 27வது வசனம். கேள்வி 39. ஆபிராமுடைய சந்ததியார் எத்தனை ஆவது தலைமுறையில் திரும்ப வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார்? ஆப்ஷன் ஏ 2வது. ஆப்ஷன் பி 3வது. ஆப்ஷன் சி 4வது. ஆப்ஷன் டி 7வது. சரியான விடை சி 4வது. இருப்பிடம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம். கேள்வி 40. ஈசாக்கு என்று பேரிடச் சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ தேவன். ஆப்ஷன் பி தூதன். ஆப்ஷன் சி ஆபிராம். ஆப்ஷன் டி சாராய். சரியான விடை
ஏய் தேவன். இருப்பிடம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனம். கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.